Very good evening to all of you students. Today we are going to see about alcohol, phenols and ethers. சரிங்களா? இன்னைக்கு alcohol, phenols and ethers-ல ஒரு one shot video தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So அதில் first இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஓவராலா எங்கெல்லாம் mechanisms எழுதணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அங்கே mechanisms சொல்லுவேன். மற்றபடி important naming reactions wherever is required, how to identify the product, அப்புறம் physical properties எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற logics மட்டும் தான் இப்போ பார்க்க போறோம். Okay? So now let's move on to the first slide. Draw the structure of hex-1-ene-3-ol compound. Correct? So in the compound எப்படி வரையலாம் சொல்லுங்க. Basically இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் first. How will you draw this compound? Hex-1-ene-3-ol இதுதான் compound. Correct? So hexனா என்ன? 1 2 3 4 5 6. So hex 1ல வந்து என்ன இருக்கு? ஒரு double bond இருக்கு. So இது first carbon வெச்சோம், second carbon வெச்சோம், இது thirdனா third positionல ஒரு all. All is a suffix given for the alcohol functional group. So அப்ப இது எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH2 CH CH CH2. Is that clear to all of you? Next, draw the structural formula of 2-methyl-propan-2-ol molecule. எதுக்கு எழுதணும்? 2-methyl-propan-2-ol molecule. So எப்படி எழுதலாம்? propan-2-olங்கிறது first carbon, second carbon and third carbon. 2-ol அப்படினா second carbonல ஒரு alcohol இருக்கும். 2-methyl அப்படினா second carbonல ஒரு methyl group இருக்கும். So you get CH3 CH3. So this is what we get. Is that clear to all of you? So 2-methyl-propan-2-ol is the structural formula of the molecule. Okay, next write the IUPAC name of the following compound. Naming பண்ணனும். Naming பண்ணும்போது எல்லாத்துக்குமே minimum numbering வர மாதிரி naming பண்ணனும். கரெக்ட்டா இல்லையா? Yes. So இப்போ இதுல இவனுக்கு வந்து priority எப்படி இருக்கு? Higher priority இருக்கு இல்ல யாருக்கு? OH க்கு தான் higher priority. So நான் இப்படி இருந்து நம்பர் பண்ணனா 1 2 3 4 5 6. OH க்கு வந்து நம்பரிங் என்ன வருது? 3 வருது. If I do it the reverse way 1 2 3 4. So OH க்கு வந்து நம்பரிங். So இப்படி பண்ணோம்னா டபுள் பாண்டுக்கு நம்பரிங் வந்து 2 வருது. OH க்கு நம்பரிங் வந்து 4 வருது. பட் மேல இருந்து பண்ணும்போது OH க்கு 3 வருது, டபுள் பாண்டுக்கு 4 வருது. அப்ப நம்ம யாருக்கு priority கொடுக்கணும்? எந்த functional groupக்கு priority ஜாஸ்தியோ அவங்களுக்கு we have to give more priority. Is that clear to all of you? So as per that first மேல இருக்கிற numbering தான் correct. Is that clear to all of you? The upper numbering is the right one. Now how will you name it? 1 2 3 4 5 6. அப்ப root word என்ன? hex. கரெக்ட்டா root word என்னது? hex. ஹெக்ஸுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பார்க்கறோம்? ஹெக்ஸ்க்கு அப்புறம் பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் என்ன? ஈன். எத்தனாவது பொசிஷன்ல ஈன் இருக்கு? 4th பொசிஷன். 4 ஈன். 3rd பொசிஷன்ல OL இருக்கு, ஆல்கஹால். சோ 4 ஈன், ஈ போடக்கூடாது, ஃபைனல் ஈ போடக்கூடாது. ஏன்? ஏனா ஆல்ங்கற சஃபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? வவல். சோ எப்பவுமே இப்ப ஈனால் ENE OL னு எழுத மாட்டோம். ENOL எழுதுவோம். லாஸ்ட் வவலை தூக்கிடணும். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்போட சஃபிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலா இருந்தா உன்னோட பிரைமரி சஃபிக்ஸ்ல இருக்க லாஸ்ட் வவல் ஏன் ஈன் ஐன்ல கடைசியா இருக்க ஈய தூக்கிடணும். புரியுதா? ஸோ அப்போ தூக்கிட்டோம்னா 4 ஈன், அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆல். 3rd பொசிஷன்ல ஆல். ஸோ 3 ஆல் யூ வில் ஹேவ். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் த நேமிங் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் என்ன? கிளிசரால் இஸ் அ டேஷ் ஆல்கஹால். ட்ரை ஆன்சரிங் திஸ் கொஸ்டின். Glycerol is a dash alcohol. Yes, the correct answer for this question is glycerol is a trihydric alcohol. Trihydric na enna? So when you write the structure for this compound, you write it as 1 2 3. புரியுதா? So இதுதான் glycerol ஓட structure. CH2, CHOH, CH2, CHO. So, this is full trihydric alcohol is the structure of glycerol. Another question. A compound C6H14O2 has 2 tertiary alcoholic groups. The IUPAC name of this compound. மொத்தமே 6 கார்பன் தான் இருக்கு. இப்போ நம்ம 6 கார்பன் இங்க எழுதுறோம்னு வெச்சுக்கோ. 1 2 3 4 5 6 கார்பன் எழுதிட்டோம். கரெக்ட்டாமா? இதுல 2 tertiary alcohols இருக்கு. Tertiary alcohol na எப்படி இருக்கும்? It will be attached to 3 carbon. கரெக்ட்டா? அப்போ இங்கே 1 2 3 4 முடிஞ்சு போச்சு. கரெக்ட்டா? அப்ப இங்க ஒரு 5 இங்க ஒரு 6 அவ்வளவுதான். So
இந்த இடத்துல ஒரு OH, sorry. So, இந்த இடத்துல ஒரு OH, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு OH. So, you get CH3, 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 CH3. So, this is the tertiary alcohols that you have. Is that clear to all of you? So, how will you name it basically? So, you name it as 1, 2, 3, 4. Correct? So, butane 2,3 diol it is. Correct? Diol. And here you can write E. There is nothing wrong in it because you have a di here. And what else can we write here? In the root here, third and second group, you have got a branch. So, how will you write it? 2,3 dimethyl. 2,3 dimethyl butane 2,3 diol. So, the correct answer for the question will be option C. Yes. Next, preparation of alcohols. So, alcohol oda preparation la நம்ம இப்ப first பார்க்க போறது என்ன மேம் அப்படினு கேட்டிங்கனா we are going to see about acid catalyzed dehydration of alcohol. Is that clear? Okay, just a minute. Yes guys, so what do you mean by acid catalyzed dehydration of alcohol? So இப்போ இதில் என்ன பண்ணுறோம், alkene நம்ம என்னவா convert பண்ணுறோம், we are converting your alkene to alcohol. சரியா, அது convert பண்ணும்போது என்ன பண்ணுறோம், acid dehydration of alcohol na alcohol to alkene. Sorry guys. So, preparation of alcohol then, acid catalyzed hydration of alcohol. So, what are we going to see now? We are going to see about acid catalyzed hydration of alcohol. Is that clear? Acid catalyzed hydration of alcohol. Okay. So, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are converting your alkene to alcohol. இதுக்கு மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். சரியா? So, என்ன பண்ணுறோம், alkeneனா C double bond C இருக்குன்னு வச்சுக்கோ. 4 பேர் இந்த சைடு வேணா இருக்கட்டும். இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா acid catalyzedனா in the presence of acid you are doing hydration அப்படின்னு அர்த்தம். So, it is basically an electrophilic addition reaction. இப்போ இதுக்கு நம்ம மெக்கானிசம் எழுதணும். Markovnikov addition தான் இங்க நடக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. So mechanism படி, so first step என்ன பண்றோம், what is the first step that we do here? Protonation of alkene to form what? Carbocation. Protonation of alkene to form carbocation by electrophilic attack of what? H3O+. Is that clear to all of you? அதாவது H2O in the presence of H+, அதை நம்ம H3O+ ன்னு சொல்றோம். அதில் பேசிக்காக யார் போய் அட்டாக் பண்ணுவாங்கன்னா H3O+ல இருக்கக்கூடிய H+ தான் போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O + H+ நம்மளுக்கு என்ன கொடுத்துரும், H3O+. அதாவது H2Oல 2 லோன் பேர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். If a H+ ion comes nearer, it forms oxygen, hydrogen, hydrogen. இங்கே இன்னொரு ஹைட்ரஜன் with a positive charge, ஒரு லோன் பேர் இருக்கும். புரியுதா என்ன பேசுறோம்னு? ஓகே. இப்போ அதுபடி இங்க பாத்தீங்க அப்படினா I have drawn the H3O+ here, C double bond C இருக்கு. இதுல ஆக்ஸிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கறனால ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்துரும், மூவ் அவுட் as H+ ion. அப்ப அந்த H+ எலக்ட்ரோஃபைல்ல இந்த பை எலக்ட்ரான் போய் அட்டாக் பண்ணும். புரியுதா? So pi electron moves either to this carbon or to this carbon. That is Markovnikov addition. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். So அப்ப suppose இந்த கார்பனுக்கு pi electron மூவ் ஆகுதுன்னா இங்க இருந்து H+ இந்த H+ அப்ப இந்த H+ போய் இங்க தான் அட்டாக் பண்ணும். அப்ப என்ன ஃபார்ம் பண்ணிடு, C ஹைட்ரஜன் இங்க இருக்கும், then you have got C. ஏனா pi electron has moved. இப்போ இங்க என்ன நடந்துருக்குன்னா this pi electron has attacked this H+. கரெக்ட்டா? அட்டாக் பண்ண pi electron யார் கிட்ட இருக்கு, இந்த கார்பன்ட்ட இருக்கும், இத விட்டு பறி போய்டும். இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போட்டு காட்டணும் அப்படினா we can draw it like this. So அப்போ C double bond, 1 minute. So C double bond C இருக்கு, சரியா? இப்படி இருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களோட H3O+ ion வரையறோம். I am drawing the H3O+ ion. Sorry guys.
ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ். ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால ஹைட்ரஜன் அந்த எலக்ட்ரானை இங்க கொடுக்கும். சரியா? Now this pi electron will move to this carbon and this carbon will attack this hydrogen. அப்படியும் போடலாம். அப்படி இல்லனா டைரக்டா this pi electron is attacking this hydrogen. அந்த அட்டாக் ஆகி வரும்போது either இந்த கார்பன் இருக்கும் இல்ல இந்த கார்பன் இருக்கும். இப்போ சப்போஸ் எலக்ட்ரான் இந்த கார்பன் this particular carbon ட்ட மூவ் ஆயிருக்குனா ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் என்னன்னா C. இந்த இடத்துல தான் என்னோட ஹைட்ரஜன் H+ வந்து உட்கார்ந்திருக்கும். சிங்கிள் பாண்ட் C. இதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரியுதா? This is how it will be formed. Plus H2. Plus H2. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இங்க ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. H2O கிட்ட என்ன இருக்கு? There is an oxygen with lone pair. அப்ப அந்த oxygen lone pair ஓட இருக்க oxygen will attack which carbocation? It will attack this carbocation. அதான் step 2. அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும்? C hydrogen then C you have got oxygen hydrogen hydrogen like this. இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வாட்டர் மாலிக்யூல் will be left out. ஏன்னா ஆக்சிஜன்னால பாசிட்டிவ் வாட்டர் மாலிக்யூல்ல ஆக்சிஜன்னால பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியில போய்டும். Resulting in the formation of what? Alcohol. Resulting in the formation of alcohol. So இதே விஷயத்தை if I am doing it in the presence of CH3 CH double bond CH2. இதுல if I am adding H+ in the presence of H2O. இதுல எலக்ட்ரோஃபைல் எந்த கார்பன் கிட்ட ஆட் ஆகும்? எலக்ட்ரோஃபைல் யார் இங்க? H+ தான் என்னோட எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரான் லவர். அப்ப இந்த H+ எங்க எந்த கார்பன் கிட்ட போய் ஆட் ஆகும்னா it gets added to the carbon with more hydrogen. ஏன்? இந்த பை எலக்ட்ரான் இந்த சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான்? ஸ்டேபிள் கார்போகேட்டையான். எப்பவுமே ரியாக்ஷன் happens in such a way so that stable carbocation will be formed. அதுதான் Markovnikov of addition. That is what you call it as a Markovnikov of addition. So electrophile gets added. Pi electron moves to the carbon with more number of hydrogen and there only the electrophile also gets added up. புரியுதா? So அப்போ இங்க final product உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா CH3 CH single bond CH2 இங்க hydrogen add ஆயிடுச்சு. அப்ப remaining water molecule வந்து add ஆனா finally at the end of the reaction என்னதான் இருக்கும் நம்மளுக்கு? OH தான் இருக்கும். அப்போ OH எனக்கு add ஆயாச்சு. So this is the final product formed. Clear? Okay, fine guys. அப்போ mechanism step by step it is important. So 3 step. First step என்னது? Protonation of alkene. Alkeneல H+ add பண்றேன். Second step, nucleophilic attack of water on carbocation. Third step என்னாச்சு? ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து deprotonation to form an alcohol. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இந்த H+. அப்ப இந்த 3 வார்த்தைகள் இருக்குல, nucleophilic attack, deprotonation, electrophilic attack. These 3 words are important. You have to mention properly while drawing the mechanism. புரியுதா? Okay, fine. So this is one method of preparation. Next is hydroboration oxidation of alkenes. This is another method of preparation. So how do I study this hydroboration oxidation of alkenes, ma'am? Tell me guys. So you have got CH3 CH double bond CH2. So B2H6 tetrahydrofuran na yaruna even the tetrahydrofuran. சரியா? B2H6 ங்கிறது it's a dimer of BH3. Diborane னு சொல்லுவோம் B2H6. இந்த tetrahydrofuran ஓட வேலை என்ன அப்படினா இந்த B2H6 BH3 பிரியும் போது அது BH3 ஆவே மெயின்டெய்ன் பண்ணி வச்சுக்கிறது தான். அத டைமர் ஃபார்ம் பண்ண விடாம வெறும் BH3 ஆவே மெயின்டெய்ன் பண்ணி வைக்கிறது தான் இந்த tetrahydrofuran ஓட வேலை. அடுத்து யார் வருவாங்க? உங்களோட H2O2 and then at last your OH minus. Clear? So இந்த reaction mechanismல வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு CH3 CH double bond CH2 இருக்கும். So அதாவது யாருன்னா BH3 இது வந்து என்னன்னா electron deficient. BH3ங்கிறது என்னது? electron deficient. அப்போ electrophile, electron lover அவங்க. அப்போ என்ன ஆகும்? when pi electron moves to the carbon இங்க தான் more number of hydrogen carbon. So இங்க மூவ் ஆகும்போது எனக்கு இங்க யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்க? இது போய் யார் அட்டாக் பண்ணும்? இந்த BH3 அட்டாக் பண்ணும். So அது மாதிரி இது இங்க அட்டாக் பண்ணும்போது BH3ல இருக்க ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் will give it support here. ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த எலக்ட்ரான் இந்த சைடு மூவ் ஆகும்போது இவனுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? நெகட்டிவ். இவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் எனக்கு அப்படின்னா it will try to stabilize this positive charge that will be formed here. அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? CH3 CH double bond CH2. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா
hydrogen is getting added to the carbon with less number of hydrogen. Anti-Marconic of addition நடக்குது இங்க சரிங்களா anyway so அப்ப இங்க என்ன இருக்கு உங்களுக்கு hydrogen has got added here. next stepல திரும்ப இந்த boron still it is electron deficient தானடா boron சுத்தி ரெண்டு hydrogen ஒரு alkyl group ஏதோ இது ஒரு group இது இல்லாம ரெண்டு hydrogen attach ஆயிருக்கு அப்ப still it is electron deficient அப்ப என்ன பண்ணும் electron இங்க மூவ் ஆகும் இது போய் இந்த boron அட்டாக் பண்ணும் இது மாதிரி போரானோட ஒவ்வொரு ஹைட்ரஜன்லயும் யார் ஃபார்ம் ஆவாங்க இந்த CH3 CH2 CH2 ஃபார்ம் ஆயிடும் அப்ப 3 டைம்ஸ் இந்த அட்டாக் நடக்கும்போது at the end இது ஃபார்ம் ஆகும் புரியுதா இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படினு கேட்டிங்கனா on treatment with H2O2 and OH minus you get இந்த பார்ட் வந்து cleavage நடந்துரும் so you get CH3 CH2 CH2OH and BOH thrice இதுல இந்த alcohol is from OH minus இது எங்க இருந்து இந்த OH வருதுனா OH minus பேஸ்ல இருக்க OH minusல இருந்து அதே மாதிரி இப்போ இது என்ன ஆச்சு இங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH ஆட் ஆச்சு கரெக்ட்டா அல்கீன்ல இந்த OH வந்து OH minusல இருந்து வருது இந்த ஹைட்ரஜன் வந்து BH3 ல இருந்து வருதுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ or B2H6 ல இருந்து வருது so even if they ask any kind of reaction you will be able to face it clear let's get on to the next part enna ma'am how do we prepare it from the carbonyl compounds is that clear there is a small realignment that has happened anyway let's see here so enna ஒரு aldehyde reduce பண்ணா primary alcohol கிடைக்கும் அதே மாதிரி if you reduce a ketone you get a secondary alcohol அதே மாதிரி when you reduce a finally இது வந்து எந்த aldehyde நீ reduce பண்ணினாலுமே any reducing agent இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க palladium எடுத்துருக்காங்க hydrogen in the presence of strong reducing agent தான் ஆகும் so எடுக்கும்போது aldehyde வந்து என்னவாகும் இந்த ஆக்சிஜனுக்கு பதிலா ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஆக்சிஜன் R CH2OH இதான் ஃபார்ம் ஆகும் புரியுதா அதாவது இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும் அதே மாதிரி when you add either reducing agent இந்த கீட்டோன்ல reducing agent ஆட் பண்ணும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் அப்ப டபுள் பாண்ட் காலி ஆயிடும் அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் R CHOHR ஃபார்ம் பண்ணிருக்குமா அப்போ கீட்டோன் ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் செகண்டரி ஆல்கஹால் will be formed புரியுதா ஓகே சோ அதே மாதிரி தான் இங்க ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகும்போது you are getting a primary alcohol next most important என்ன அப்படினு கேட்டிங்கனா reaction with methanol reaction with உங்களோட ஆல்டிஹைட் வந்து Grignard reagent ஓட ரியாக்ட் ஆகும்போது what are the products formed இதுதான் क्वेश्चन கீட்டோனோட ரியாக்ட் ஆகும்போது secondary alcohol aldehyde ஓட ரியாக்ட் ஆகும்போது கீட்டோனோட ரியாக்ட் ஆகும்போது tertiary alcohol aldehyde ஓட ரியாக்ட் ஆகும்போது secondary alcohol அதே மாதிரி formaldehyde ஓட ரியாக்ட் ஆகும்போது primary alcohol will be formed how ma'am let's see so for example if you take a primary alcohol CH3 aldehyde CH3 C double bond O hydrogen இத ரெடியூஸ் பண்ணா in general நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படினா primary alcohol only we'll get in general what do we get primary alcohol ஆனா இப்போ நான் என்ன பண்ண போறேன் I'm going to treat it with the Grignard reagent CH3MgX இது எப்படி பிரியும் CH3 minus Mg இது ரெண்டா பிரியும் it's always a Grignard reagent is a good supplier of carbanium அப்ப இது என்ன பண்ணும் இது this is a partially positively charged carbon nucleophilic addition அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் CH3C அப்ப this has to go when one new bond is formed another bond has to break CH3CH CH3O minus clear when this fellow is hydrolyzed treated with water O minus ல போய் யார் அட்டாச் ஆயிக்குவாங்க MgX அட்டாச் ஆயிக்கும் சரியா அப்ப இது ஹைட்ரலைஸ் ஆகும்போது இங்க H+ உம் இவன்ட்ட யாரும் அட்டாச் ஆயிக்குவாங்க OH அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் CH3CH3 hydrogen OH plus MgOHX இதா ஃபார்ம் புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு சோ உன்னால ஜெனரலா ஒரு ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால் தான் கிடைக்கும் பட் அதோட Grignard reagentோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் செகண்டரி ஆல்கஹால் இத ஞாபகம் வச்சுக்கணும் is that clear to all of you fine next from carbonyl compounds ல நம்ம ஓரளவுக்கு ஓவரால் இருக்கிற எல்லா மெக்கானிசமே பார்த்துட்டோம் சோ ரொம்ப சிம்பிள் ஆல்டிஹைடுல இப்போ ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா HC double bonded O hydrogen இத வந்து இப்போ நீ ஒரு Grignard reagentோட ட்ரீட் பண்ற CH3MgB or anything இப்போ இங்க ஆல்ரெடி ஒரு கார்பன் மட்டும் தான் இருக்கு Grignard reagentல இருந்து இன்னொரு கார்பன் ஆட் ஆகும் அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்
HCO minus hydrogen CH3 இருக்கும் கரெக்ட்டுங்களா yes or no so இது கூட யார் அட்டாச் ஆயிருப்பாங்க உன்னோட MgBr O minus MgBr yes then when you treat this with water hydrolyze it with water you get CH2 CH3 I'm sorry CH3 CH2 OH CH3 CH2 then what OH plus MgOH X will be formed clear this is the final product formed okay அப்ப என்ன கிடைக்குது formaldehyde ல இருந்து primary alcohol கிடைச்சிருக்கு clear okay fine next physical properties wise பார்க்கும்போது boiling point of alcohol வந்து increases with increase in number of carbon chain suppose அவங்க ரெண்டு பேருக்கும் same number of carbon chain இருக்கு மேம் ஆனா ஒன்னு straight chain ஆ இருக்கு இன்னொன்னு branched ஆ இருக்குனா branch will have boiling point decreases with increase of branching in carbon chain அப்ப இது straight chain இது branched so இவனுக்கு வந்து boiling point அதிகமா இருக்கும் இவனுக்கு எப்படி இருக்கும் boiling point will be less is that clear fine அதே மாதிரி straight chain ஆ இருக்கும்போது more the number of carbon so number of carbon atom increase ஆகும்போது van der Waals force அதிகமாகும் அதனால boiling point will increase is that clear to all of you so as per that here boiling point will be greater for this fellow is that clear to all of you done so shall we get on to the next part now so next part என்ன மேம் ஏன் வந்து branching அதிகமா இருக்கும்போது branching நிறைய இருந்ததுனா overall surface area ரொம்ப கம்மியாயிடும் அப்ப van der Waals force will decrease straight chain ஆ இருக்கும்போது நிறைய carbon atom spread ஆயிருக்கும் அப்ப அங்க van der Waals force எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் பட் branched ஆயிடுச்சுனா எல்லாமே ஒரு குட்டி ஸ்பேஸ் குள்ள accumulate ஆயிடும் அப்ப each individual carbon atom ஓட van der Waals force will get reduced is that clear and so boiling point will decrease okay next boiling point of alcohols are higher than hydrocarbon ethers haloalkanes and haloarenes of comparable molar masses ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹாலில் வாட் டு யூ ஹாவ் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல்கஹால் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஆல்கஹால் மாலிகுலுக்கும் இன்னொரு ஆல்கஹால் மாலிகுலுக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருந்தாலே பாய்லிங் பாயிண்ட் வில் இன்க்ரீஸ் ஸோ கம்பேரபிள் மோலார் மாசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சிமிலர் மோலார் மாஸ் ஓகே தென் சாலிபிலிட்டி obviously alcohol நால hydrogen bonding water கூடயும் form பண்ண முடியும் so alcohols are more soluble in water due to hydrogen bonding is that clear okay அதே மாதிரி suppose இந்த alkyl group இருக்குலையா இதோட branch பெருசாக like propanol விட butanol solubility கம்மியா இருக்கும் butanol விட pentanol ஓட solubility வந்து எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும் ஏன் number of carbon அதிகமாகுது அப்போ non-polar part அதிகமாக solubility என்ன ஆயிடும் கம்மி ஆயிடும் polar தான் dissolve ஆக முடியும் உனக்கு இந்த chain வந்து non-polar area இது பெருசாக solubility கம்மி ஆயிட்டே வரும் okay fine next reactions involving cleavage of OH bond alcoholல ஒண்ணு இந்த bond break ஆகலாம் இல்லனா இந்த bond break ஆகலாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இங்க பாத்தீங்கன்னா first நம்ம பார்க்கிறது cleavage of OH bond இந்த ஏரியா metals ஓட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா acidic nature alcoholக்கு acidic nature உண்டு அப்போ metal ஓட ட்ரீட் பண்ணும்போது acid மாதிரி ஆக்ட் ஆகும் acid plus metal நமக்கு என்ன கொடுக்கும் salt plus hydrogen அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஒரு acid இது ஒரு metal கரெக்ட்டா சோ இந்த O- போயிடுச்சுனா H+ போச்சுனா aluminum will replace its position புரிஞ்சதா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி compound will be formed இப்போ ROH இங்கனா RO Na+ bond இருக்காது actually RO Na+ கரெக்ட்டா so அது போட்டு இங்க ஒரு hydrogen gas will get liberated is that clear fine so next balanced equation is a must so practice both the equations in a balanced form okay next acidity of alcohols இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா alcoholsக்கு வந்து acidic natureங்கிறது ரொம்ப ஜாஸ்தி is that clear to all of you so இங்க என்ன ஆகும் உங்களுக்கு அப்படினு கேட்டிங்கனா இது base கரெக்ட்டா so this is a base basically so this base what happens when it is treated with alcohol acid act ஆகும்போது அது H+ மட்டும் தான் டொனேட் பண்ணும் அப்ப பேஸ்ல இருக்க lone pair H+ மட்டும் வாங்கிக்கும் இந்த ஹைட்ரஜன் H+ ஆ போறதனால electron will be given to whom it will be given to the oxygen so at the end of the day what will be formed ma'am அப்படினா R இருக்கும் O இருக்கும் அது கிட்ட மூணு lone pair இருக்கும் with a negative charge negatively charged lone pair வச்சிருப்பாங்க அதுதான் அங்க லாஜிக் வேற எதுவும் கிடையாது புரியுதா சோ அதே மாதிரி in general வந்து பார்த்தோம் அப்படினா
உனக்கு which alcohol is more acidic அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Is that clear to all of you? So tertiary alcohol இருக்கு, secondary alcohol இருக்கு, primary alcohol இருக்கு. So இந்த மூணு ஆல்கஹால்ல எந்த ஆல்கஹால் more acidic? Which alcohol is more acidic? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, acidic character will increase when there is a presence of electron withdrawing group. அது -I குரூப்பாகவும் இருக்கலாம் இல்லை -M குரூப். மீசோமெரிக் எஃபெக்ட் ரெசனன்ஸ் எஃபெக்டில் -M ஆகவும் இருக்கலாம், இண்டக்டிவ் எஃபெக்டில் -I ஆகவும் இருக்கலாம். +I குரூப்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மித்தைல் குரூப் இஸ் +I குரூப். +I இருக்கக்கூடாது, +M இருந்ததுன்னா ஆசிடிக் கேரக்டர் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பட் இருந்ததுன்னா அதோட ஆசிடிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். ஸோ அப்போ அதுபடி இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது +I கரெக்டா? அப்போது 3 +I குரூப், 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ஆசிடிக் கேரக்டர் வந்து will get reduced in this order. ஏன்னா இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கார்பனில் தான் ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு கரெக்டா? ஸோ ஒன்லி 1 +I குரூப் அப்படி இதான் இங்கே அட்டாச் ஆயிருக்கும். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஓகே ஃபைன். ஸோ இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆக்சிஜன் டெண்டிங் டு டிக்ரீஸ் த polarity ஆஃப் OH பாண்ட். என்ன விஷயம்னா, ஜென்ரலாக strength of acids will increase. Strength of acid will increase when stability of the அவங்க ஃபார்ம் பண்ணுற ஆனையானோட ஸ்டெபிலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா ஆசிடோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் கரெக்டா? இப்போது இவனோட ஆனையான் என்னவா இருக்கும்? இவனோட ஆனையான் என்ன? CH3 CH2 O- தான் இவனோட ஆனையான், H+ போனதுக்கப்புறம் கரெக்டா? ஆனையானோட ஸ்டெபிலிட்டி எப்போ அதிகமாகும்? ஆல்ரெடி இவன்ட்டு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ நீ நிறைய எலக்ட்ரான் சப்ளை பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது. இருக்கிற எலக்ட்ரானை புல் பண்ணி உள்ளே வச்சுக்கணும், வெளியில் சப்ளை ஆகக்கூடாது. அப்போ தான் அவங்க ரொம்ப ஸ்டேபிள். அப்போ புல் பண்ணி வைக்கணும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் தான் புல் பண்ணி வைக்க முடியும். இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா 3 ரிலீசிங் குரூப் இருக்குது. அப்போ இந்த O- ஸ்டெபிலிட்டி ரொம்ப 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 கம்மியாயிடும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆனையான் கம்மியாச்சுன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். அதனால தான் இது லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி. கிளியர்? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் எஸ்டரிஃபிகேஷன். கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கட்டும், ஆசிட் குளோரைடாக இருக்கட்டும், ஆசிட் ஹைட்ரைடாக இருக்கட்டும், ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஆல்கஹால் இட் ஃபார்ம்ஸ் எஸ்டர். இதை வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த அதே லாஜிக். கேட்டலிஸ்ட் வந்து யார்? ஆசிட், H+ அயான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ், லூகாஸ் டெஸ்ட், டர்பிடிட்டி டெஸ்ட் கரெக்டாக இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் ஜென்ரலாக இப்போ ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால் எடுக்கிறோன்னு வச்சுக்கோ. இஃப் ஐ எம் டேக்கிங் அ டெர்ஷியரி ஆல்கஹால், இப்போ இந்த டெர்ஷியரி ஆல்கஹாலை HX ஃபார் எக்ஸாம்பிள் HCl-ஓட இப்போ ட்ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. HCl என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? H+Cl-. கரெக்ட்? இந்த H+ போய் என்ன பண்ணும்? வில் பி அட்டாக்ட் பை திஸ் லோன் பேர். H+ வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது வாட்டர் மாலிகூல் ஃபார்ம் ஆகும். OH இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கும், வாட்டர் மாலிகூல் வெளில போயிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? அந்த எண்டு CH3 CH3 கார்போ கேட்டையான் CH3 கிடைக்கும். அதுக்கப்புறம் Cl- வந்து இங்கே அட்டாக் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் வாட்? ஆல்கைல் ஹாலைட். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே யூஸ் பண்ணுற ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுற கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், டர்பிடிட்டியும் ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். அப்போது டுவர்ட்ஸ் லூகாஸ் டெஸ்ட் எது ரொம்ப ஃபாஸ்ட்லி ரியாக்டிவ், விச் ஃபார்ம்ஸ் டர்பிடிட்டி வெரி ஃபாஸ்ட்டாக? டெர்ஷரி, அப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி. ஸோ வாட் இஸ் த லூகாஸ் ரியேஜென்ட்? லூகாஸ் ரியேஜென்ட் இஸ் நத்திங் பட் concentrated HCl and zinc chloride. Is that clear to all of you? Okay, fine. Reaction with phosphorus trihalide. இது ஒரு இப்போ CH3OH எடுத்துட்டு if you are treating with PCl3 நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்னா CH3Cl. அப்போ இங்கே 3 Cl இருக்குது. அப்போ 3 CH3Cl, அப்போ இங்கே 3 CH3 ஆகிடும். அப்போ ஃபாஸ்பரஸும் 3OHும் சேர்ந்து எனக்கு H3PO3 ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம், அடிக்கடி கேட்குறது, டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலோட மெக்கானிசம். ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணால் ஆல்கீன் கிடைக்கும். when you dehydrate your alcohol you basically get alkene. So இந்த mechanism is also given in your book, kindly go through that. Very simple. என்ன ஆகும்? H+ இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து protonation of alcohol. இந்த ஆக்சிஜன் இருக்க லோன் பேர் போய் இந்த H+ என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அப்போ அங்கே வாட்டர் ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன நடக்கும்? ரிமூவல் ஆஃப் வாட்டர் நடக்கும். வாட்டர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன சார்ஜ் கிடைக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ்.
அப்போ என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க ஹைட்ரஜன் will donate its electron, formation of double bond last. அப்போ donate its electron and moves out as H plus ions. Is that clear to all of you? இது alpha carbon. So beta carbonல இருக்க hydrogen will give its electron and move out as H plus ions. அப்போ alkene form ஆயிடும். So மொத்தம் 3 step. Protonation of alcohol, removal of water, removal of beta hydrogen or H plus ion from the beta carbon. Clear? Okay. So next thing. So அதுதான் இங்க step by step கொடுத்திருக்காங்க. So elimination of proton, last step. Is that clear to all of you? So if you wanted, you can also make note of this mechanism. Okay, done. So let's get on to the next part. What is the next part, ma'am? Oxidation reactions. Correct? நம்ம already பார்த்த ஒரு very commonான ஒரு mechanism தான். Generally வந்து primary alcohols oxidize பண்ண aldehyde கிடைக்கும், aldehyde oxidize பண்ண carboxylic acid கிடைக்கும் பார்த்திருக்கோம். இதில் mild oxidizing agents யூஸ் பண்ணோம்னா alcohol aldehyde மாறும். Strong oxidizing agents யூஸ் பண்ணோம்னா alcohol directா உங்களுக்கு carboxylic acid form பண்ணும். So what are those mild oxidizing agents? What are those strong oxidizing agents? So CrO3, chromium oxide in anhydrous medium and copper at 573 Kelvin. Both of them are mild oxidizing agents. Acidified potassium permanganate is a strong oxidizing agent. So அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. Is that clear to all of you? Fine. அதே மாதிரி you have got your PCC, pyridinium chlorochromate. Is that clear to all of you? So இந்த pyridinium chlorochromateல அதுக்கு ஒரு முக்கியமான டெண்டன்சி உண்டு. அதால அல்கீனை என்ன பண்ணாது, reduction and addition of hydrogen. இவன் என்ன பண்ண மாட்டான் இந்த PCCனா, இந்த ஹைட்ரஜன்ல இங்க ஒரு டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணாது. என்னோட CH2OH பார்ட்டை மட்டும் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணி it forms aldehyde. So a better reagent for oxidation of primary alcohols to aldehyde in good yield is pyridinium chlorochromate. Pyridinium chlorochromate, PCC. Mild oxidizing agent தான் அது. புரியுதா? Okay, next. Secondary alcohols. Secondary alcohols oxidize பண்ணா ketone form பண்ணும். Ketone அதுக்கப்புறம் further oxidize ஆகாது. புரியுதா? முக்கியமா என்னன்னா இந்த பர்டிகுலர் கார்பன் இருக்குல்ல, ஆல்ஃபா கார்பன், எந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கும் அது கிட்ட ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும். அந்த ஹைட்ரஜன் எப்போ காணாமல் போதோ அப்போ ஆக்சிடேஷன் நடக்காது. புரியுதா? ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, கீட்டோன் இருக்குது. கீட்டோனில் அதே சேம் கார்பன் கிட்டே இப்போ ஹைட்ரஜனே இல்லை, அதனால் இதால் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆக முடியாது. இங்கேயும் காப்பர் CO3 ரெண்டுமே யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் as an oxidizing agent. ஸோ நெக்ஸ்ட் oxidation of tertiary alcohols. So generally tertiary alcohols வந்து do not undergo oxidation. If you are making use of acidified KMNO4, cleavage நடக்க ஆரம்பிச்சிடும், பிரிஞ்சிடும் பிட்டா. அப்படி ஆகும்போது உங்களுக்கு what are the products formed ma'am அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஏரியா it will form CH3. This alcoholic area will form a ketone. இந்த ரிமைனிங் இருக்கிற ஏரியா CH3 COOH ஃபார்ம் பண்ணிடும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். பட் இதுவே மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணினா ஆக்சிடேஷன் நடக்காது, இன்ஸ்டெட் எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் நடந்தால் என்ன ஆகும், இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். ஆல்ஃபா கார்பன்லேருந்து OH போகும், பீட்டா கார்பன்லேருந்து H+ போகும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் எங்கள் ஃபைனல் ப்ராடக்ட். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் பை MnO2. MnO2க்கு ஒரு பெக்யூலியர் குவாலிட்டி உண்டு. அலிலிக் அண்ட் பென்சிலிக் ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறது, PCC மாதிரி அலிலிக் அண்ட் பென்சிலிக் ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில் பி யூஸிங் யோர் MnO2. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே PCC சொல்லும்போது ரெடியூசிங் ஏஜென்ட் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், அது தப்பு. ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே இருக்கவன் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக இந்த பார்ட்டை மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய நேச்சர் PCCக்கு உண்டு. புரியுதா? இது வந்து அலிலிக் கார்பன். ஸோ திஸ் இஸ் அன் sp3 கார்பன். இது என்ன கார்பன்டா, sp2 கார்பன். sp3 கார்பன் அட்டாச் டு அன் sp2 கார்பன் இஸ் அன் அலிலிக் கார்பன். சரியா? அது ஒரு பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா பென்சைலிக்னு சொல்லுவோம். ஸோ இது கூட OH அட்டாச் ஆயிருந்ததுனால இது அலிலிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி ஹாலோ அல்கேன்ஸ்லேயே பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MnO2 is selectively oxidizes primary or secondary allylic and benzylic alcohols. புரியுதா? ஸோ
allylic alcohols அப்ப இந்த இடத்துல இந்த CH2OH ஆக்சிடைஸ் ஆச்சுனா MnO2 போட்டோம்னா ஆல்டிஹைட் கிடைக்கும் புரியுதா அதே மாதிரி இங்க செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுனா கீட்டோன் கிடைக்கும் இது செகண்டரினா இதுவும் புரியுதா உங்களுக்கு என்ன பேசணும் அதே மாதிரி இவங்க இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இது வந்து பென்சிலிக் நாட் செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால் C6H5 இருக்கு அது கூட யார் அட்டாச் ஆயிருக்காங்க CHOH CH3 அதுலயே அது செகண்டரியா இருக்கறனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது கீட்டோன் புரிஞ்சுதா தென் அல்கைன் இருக்கு sp ஓட அட்டாச் ஆன sp2 sp3 கார்பன் சோ இதுலயும் இவனால மட்டும் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைசஸ் டு ஆல்டிஹைட் இது பென்சிலிக் கார்பன் தான் பட் செகண்டரியா இருக்கறனால கீட்டோன் ஃபார்ம் பண்ணிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் புரியுதா fine so how will you convert propene to propan 1 all so CH3 CH double bond CH2 இது propene இத என்னவா மாத்தணும் CH3 propan 1 all னா firstல OH இங்க ஹைட்ரஜனும் CH2OH correct இது Markovnikov addition anti Markovnikov addition நல்லா உத்து பார்த்தோமே ஆனால் this is a Markovnikov addition இது என்ன addition நம்மளுக்கு anti Markovnikov addition yes or no hydrogen that is the electrophile got added to the carbon with what less number of hydrogen anti Markovnikov நான் என்ன பண்ணனும் hydroboration oxidation H2O2 in the presence of OH minus இதுவே if you take ethanol aldehyde CH3 CHO இத வந்து என்னவா மாத்த சொல்றாங்க CH3 propan 2 all மூணு கார்பன் இருக்கு கரெக்ட்டா அதுல இரண்டாவது கார்பன்ல எனக்கு OH போய் அட்டாச் ஆகுது கரெக்ட் சோ propan 2 all இப்படி ஃபார்ம் பண்ணனும் எப்படி ஃபார்ம் பண்றது இங்க ரெண்டு கார்பன் தான் இருக்கு அங்க மூணு கார்பன் தான் இருக்கு அப்ப டிஃபரன்ஸ் இன் கார்பன் எக்ஸ்ட்ரா கார்பன் வெச்சு நீ ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணனும்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணனும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தான் யூஸ் பண்ணனும் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல யார் இருக்கான் CH3- அந்த ஃபெல்லோ வந்து இவன் அட்டாக் பண்ணுவான் இது இங்க போகும் அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் CH3 CH CH3 O MgBr அது ஹைட்ரலைஸ் ஆச்சுனா என்ன ஃபார்ம் ஆகும் you will get the alcohol that is required that is propan 2 all புரிஞ்சுதா ஓகே அடுத்து draw the structures and actually இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எழுதும்போது டீடைல்டா எழுதணும் peroxide so இது வந்து அவங்க ரெண்டு ஸ்டெப்பா போட்டுருக்காங்க பட் டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்ணும்போது டைரக்டாவே you will get that as the answer propan 1 all தான் கிடைக்கும் இந்த ஸ்டெப் is not required இப்போ இதுல என்ன பண்ணிருக்கானா HBr in the presence of peroxide add பண்ணிருக்கான் anti Markovnikov addition so அது பண்ணி அதுக்கு அப்புறமா அதுல aqueous KOH போட்டா nucleophilic substitution நடக்கும் so that is what the reaction is being carried out but that is not required is what I say directly you can do hydroboration oxidation okay fine next draw the structure and name of the product formed if the following alcohol are oxidized assume that an excess of oxidizing agent is used excess na first இது alcohol oxidize ஆகி ஒரு product form பண்ணும் இன்னும் நிறைய oxidizing agent இருக்கனால அது further oxidize பண்ணி it can form further அப்போ எனக்கு இந்த இடத்துல primary alcohol oxidize ஆச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும் aldehyde கிடைக்கும் aldehyde further oxidize ஆச்சுனா carboxylic acid கிடைக்கும் அப்போ எனக்கு இங்க butanoic acid கிடைக்கும் CH3 CH2 CH2 COOH நாலு கார்பன் தான் இருக்கு கார்பன் இன்க்ரீஸ் ஆகாது இப்போ butane 2 all 1 2 3 4 இப்படி இருக்கு இது செகண்டரி ஆல்கஹால் அப்ப இது ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கீட்டோன் butane 2 on ஃபார்ம் ஆகும் ஆனால் அந்த butane 2 onக்கு further ஆக்சிடைஸ் ஆக முடியுமானா முடியாது அடுத்து 2 methyl propanol 1 propanol 1 2 3 இந்த இடத்துல ஒரு மிథைல் குரூப் இருக்கு இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருக்கு வெரி குட் ஷபாஷ் ஒரு பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணினா again if you are doing oxidation you get what carboxylic acid formed here clear so இது எல்லாத்துக்கும் names you can write now it's very simple clear okay next you have to read this passage and answer the following questions make it happen guys yes hope you all have read the questions here
read the passage here. Let's move on to the question. Boiling point of ethanol is higher than that of propane. Molecular mass of ethanol is higher than propane. Reason அப்படிங்கிறது தான் question. So molecular mass மட்டும் ஒரு reason ஆயிங்க. Actually, ethanol ஓட boiling point propanol விட அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ரெண்டு பேத்துக்கும் almost similar mass தான் இருக்கும். அப்போ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா hydrogen bonding. அப்போ இது reason தப்பு. Reason தப்புனா assumption correct. அப்போ option C is the right answer. ஒரே நிமிஷம். Oh, sorry guys. Molecular mass of ethanol is higher than propane. அதுவும் true தான். But this is not the explanation for this. இதுதான் நம்ம அடிக்கடி பண்ற தப்பு. So நம்ம இது reason இல்லனா நிறைய நேரத்துல reason is falseங்கிறது ஒன்னு டிக் பண்ணுவோம். I used to have this habit. See to that if you also have, try to correct this. இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க என்ன விஷயம்? Both assertion and reason are true. தப்பில்ல. But reason என்னன்னா இந்த molecular mass slightly தான் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இப்போ எத்தனாலுக்கு C2H5OH கரெக்டாமா? அப்போ ரெண்டு கார்பன்னா 24 plus 6 plus 16. 16 plus 6 22, 22 plus 24 you will get 46 grams. கரெக்டா? இதுவே உங்களுக்கு ப்ரோபேன்னா C3H8 கரெக்டா? அப்போ 12 3s are 36 plus 8. 36 plus 8 என்ன வரும்? 44 ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டு பேரோட மாஸ்க்கும், ஆல்மோஸ்ட் சிமிலர் மாஸ் தான். ஆனால் எதனால பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது எத்தனாலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங். அப்போ எத்தனாலோட மாஸ் ஜாஸ்தி தான், பட் தட் இஸ் நாட் த ரீசன். அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். கிளியர்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following is not the characteristic of alcohol? Their boiling point rise fairly uniformly with a rise in molar mass. Boiling point of alcohols increases with increase in the number of carbon atoms. These are lighter than water. Lower members are insoluble in water and organic solvents, but the solubility goes on increasing with the rise of molar mass. So, pass பண்ணிக்கோங்க, pass பண்ணி think பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. பட் நான் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இந்த கொஸ்டினுக்கு. So, the correct answer for this question is option C. Not the characteristic தான் கேட்டிருக்காங்க. Generally, alcohols are lighter than water தான். No doubt about it. அதே மாதிரி their boiling point rise fairly molar mass increase boiling point increase ஆகும். Boiling point of alcohol increases with the increase in the number of carbon atom. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். லோயர் மெம்பர்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர்ங்கிறது தப்பு. ஹையர் மெம்பர்ஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர், ஏன்னா நான் போலார் பார்ட் வந்து அதிகமாயிட்டே வரும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சாலுபிலிட்டி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? பிரான்ச் அதிகமாக சாலுபிலிட்டி வில் கெட் ரெடியூஸ்ட். இதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ ஆஸ் பர் தட் சாலுபிலிட்டி ஆர்டரில் எனக்கு திஸ் இஸ் த சாலுபிலிட்டி ஆர்டர். டெர்ஷரி ஷுட் பி லீஸ்ட். செக் பண்ணி பார்ப்போம். எஸ், திஸ் இஸ் த ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் quiz time. Which of the following combination is suitable for the preparation of 3-methyl-2-butanol? இதான் question. Pass and try answering this question. Pass பண்ணிக்கோங்க, pass பண்ணிட்டு try answering this question guys. Come on guys. Which of the following combination is suitable for the preparation of 3-methyl-2-butanol? Come on guys. Which of the following combination is suitable for the preparation of 3-methyl-2-butanol? So, எனக்கு வந்து பியூட்டனோன், அசிட்டோன், அசிட்டால்டிஹைடு, இத்தைல் ப்ரோபியோனேட் மூணு பேர் வச்சிருக்காங்க. இதில் நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு பியூட்டனோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-பியூட்டனோன்னா 1 2 3 4. நான் ஹைட்ரஜன்லாம் போடுறதில்ல, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இங்கே C டபுள் பாண்டும் இருக்குது. இப்போ இதை மித்தைல் மெக்னீஷியம் புரோமைடோட ட்ரீட் பண்ணோம்னா இது இங்கே போயிடும், மித்தைல் CH3 வந்து இங்கே அட்டாச் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? 1 2 3 4. ஸோ 2-methyl 2-butanol தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் எனக்கு 3-methyl வேணும். இப்போ இங்கே 3-methyl வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இதுவே அசிட்டோன் இத்தில் மெக்னீஷியம் புரோமைடு எடுக்கிறோம். அசிட்டோன்னா என்ன? CH3 C டபுள் பாண்ட் O CH3 கரெக்டாமா? இப்போது இதில் இத்தைல் மெக்னீஷியம் புரோமைடு எடுக்கிறேன்னா இப்போ இங்கே வந்து ஒரு இத்தைல் குரூப் வந்து அட்டாச் ஆகும்.
C2H5 அதாவது CH2 CH3 group வந்து இங்க attach ஆகும் இது வெளியில போகும் அப்ப என்ன alcohol நமக்கு ஃபார்ம் ஆகும் the alcohol that is being formed is CH3 COH CH3 CH2 CH3 கரெக்ட்டா அப்போ இதோட நேமிங் எப்படி வரும் 1 2 3 4 again 2 இதுல வந்து butanol 2 methyl 2 butanol தான் again you are getting as the answer அடுத்து acetaldehyde and isopropyl magnesium bromide acetaldehyde na CH3 C double bonded O hydrogen isopropyl na எப்படிடா இருக்கும் CH3 CH CH3 இதான் isopropyl இது கூட MgBr attach ஆயிருக்கும் கரெக்ட்டா இல்லையா சோ இப்போ இது வந்து இங்க அட்டாக் பண்ணுச்சுனா இது இங்க போய்டும் ஆல்கஹால் அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் CH3CH இங்க ஒரு OH இருக்கும் கரெக்ட்டா இது கூட என்ன அட்டாச் ஆயிருக்கும் CH3 CH3 when you start to name it 1 2 3 4 கரெக்ட்டாமா 3 methyl 2 butanol correct so option C is the right answer நம்ம இன்னும் லாஸ்ட் இதுக்கு போகவே இல்ல okay yes C தான் கரெக்ட்டான ஆன்சர் next during dehydration of alkene to alcohol by heating with concentration H2SO4 what is the initial step ஒரு alkene during the dehydration of alcohol so இப்போ இது OH ன்னு வெச்சுக்கோ இங்க எப்படி இருக்கு என்னமோ CH3 இருக்கு இங்க CH2 ல இருக்கு இப்படி இருக்கு during dehydration first step என்னது protonation of alcohol கரெக்ட்டா protonation of alcohol proton add பண்றேன் அப்ப option A is the right answer next question phenols phenolsல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய some of the reactions here is given முக்கியமா phenol பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படினா phenol is an ortho para directing group it is an electron donating group plus M group so this electron goes here அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் வரும் இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும்போது this electron goes here அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும்போது this electron goes here இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும் அப்ப ஓவராலா பார்த்தீனா ஆர்த்தோ பொசிஷன்லயும் பாரா பொசிஷன்லயும் தான் நெகட்டிவ் சார்ஜோட அக்யூமுலேஷன் இஸ் வெரி ஹை அதனால நமக்கு இங்க என்ன ஆகுது one basic thing is happening here during the reaction of phenol first வந்து nitration பண்ணும்போது எனக்கு dilute HNO3 எடுக்கலாம் இல்லது in the presence of H2SO4 முக்கியமா இது ரெண்டும் இருக்கும்போது எனக்கு என்ன எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும் NO2+ அப்ப NO2+ எங்க அட்டாச் ஆகும் either electrophile will get attached either in the ortho position or in the para position is that clear to all of you this is one thing that you have to note down just a minute guys is that clear so next another halogenation Br2 in the presence of CS2 எடுக்கும்போது எனக்கு electrophile யாருன்னா Br+ எனக்கு Br2 in the presence of CS2 எடுத்தீனா mono substitution ortho para எப்பவுமே para தான் மேஜர் ஏனா இங்க ஸ்டியரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும் பட் இங்க அந்த ப்ராப்ளமே இருக்காது புரியுதா சோ அது ஒண்ணு இன்னொன்னு இதே Br2 if you are taking it in the presence of water எனக்கு என்ன நடக்கும்னா tri substituted phenols you will get what do you basically get you get tri substituted phenols புரியுதா அடுத்து இருக்கிற two main important reactions called அதே மாதிரி nitration அப்போ உனக்கு வந்து if you wanted to get tri substituted you have to add just concentrated HNO3 fuming HNO3 add பண்ணினா எனக்கு phenol ல வந்து பார்த்த அப்படினா tri substituted products you will get clear next is your Kov's reaction when phenol is treated with NaOH then CO2 in the presence of H+ you get 2-hydroxybenzoic acid which is your salicylic acid அதே Reamer-Tiemann reactionல எனக்கு salicylaldehyde கிடைக்கணும் அப்ப NaOH அப்படியே தான் இருக்கும் H+ அப்படியே தான் இருக்கும் ஆனா இங்க CO2 எனக்கு வர கூடாது CHO வேணும் அப்ப நான் அதுக்காக என்ன யூஸ் பண்றேன் CHCl3 இங்க தான் அந்த கார்பீன் மெக்கானிசம் கார்பீன் ரியாக்ஷன் நடக்கிற இடம் is that clear to all of you so two important naming reaction one is Kov's reaction another is your Reamer-Tiemann reaction is that clear next preparation of ethers பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா ரெண்டு விதமா ethers prepare பண்ணலாம் one is dehydration of alcohol and other is உங்களோட Williamson ether synthesis very important ஓகேவா சோ அதுல first நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா dehydration of alcohol
So alcohol வந்து high temperature 443 Kelvinல dehydrate பண்ணினா நம்மளோட alpha beta elimination. ஒரு கார்பன்ல இருந்து OH, பீட்டா கார்பன்ல இருந்து H+ வெளியில வந்து alkene form பண்ணும். But low temperaturesல எனக்கு என்ன ஆகும்னா இது வந்து என்ன dehydration-னா intramolecular dehydration. இது என்ன dehydration இருக்கும்னா intermolecular dehydration. Intermolecular dehydration. அப்ப எப்படி intermolecular dehydration நடக்கும்? இப்போ இந்த இடத்துல இன்னொரு ethanol இருந்ததுனால் இவன்ட்ட இருந்து HOH water molecule போயிடுச்சுனா you get அப்போ ethanol ரெண்டு ethanol நீ போட்டினா diethyl ether கிடைக்கும் அவ்வளவுதான் அதாவது ethoxy ethane okay fine so next எப்படி மேம் நேம் பண்றது if you have any doubts with how to name your ethers just listen you have got CH3O CH2 CH2 CH3 first என்ன choose பண்ணனும்னா ரெண்டு சைடுல ஏதாவது ஒண்ணு principal carbon chain-ஆ எடுத்துக்கணும் அப்ப எனக்கு எது மேம் இங்க principal carbon chain with more number of carbon அப்ப இதுதான் principal carbon chain அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம் you call it as propane இது என்னது மீத் அப்ப இது என்னன்னு சொல்வீங்க methoxypropane இது என்னன்னு சொல்லுவோம் we call it as methoxypropane is that clear அடுத்து என்ன மேம் லாஜிக் இங்க பார்க்க போறோம் அப்படினா dehydration of alcohols ல அதோட மெக்கானிசம் இங்க கொடுத்திருக்காங்க நான் ஆல்ரெடி இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு that is given in a very detailed manner first protonation of alcohol அடுத்து என்ன இருக்கும் உங்களுக்கு alcohol ஒன்னு இருக்கும் alcohol with protonated alcohol ஒன்னு இருக்கும் இவங்க இதுல வந்து இந்த alcohol வந்து இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன இருக்கும்னா this will go and attack this and water molecule ஏனா இது protonated alcohol water molecule வாங்கிட்டு வெளியில போய்டும் nucleophilic substitution அப்ப இந்த alcohol போய் with a lone pair will go and attack here அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் so nucleophilic attack on protonated alcohol so this will be formed clear at the end deprotonation na hydrogen will give the electron and leave away so this is the last step this is the Williamson ether synthesis la neenga ஞாபகம் வச்சுக்க வேண்டியது is that clear I'm sorry dehydration of alcohol and preparation of ether neenga ஞாபகம் வச்சுக்க வேண்டியது okay next என்ன மேம் அப்படினு கேட்டிங்கனா you have to see about Williamson ether synthesis so as per Williamson ether synthesis what you have to do is you have to take an alkyl halide treat it with sodium alkoxide what are you going to do treat it with sodium alkoxide what do you get you get so if this is R dash so ROR dash plus NaX இதான் விஷயம் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க என்ன மேம் அப்படினு கேட்டிங்கனா என்னோட alkoxide என்னவா வேணா இருக்கலாம் but this should be strictly primary alkyl halide ஏன் மேம்னா இங்க நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன மெக்கானிசம்னா SN2 மெக்கானிசம் for example CH3X இருக்கு plus CH3 CH3 HO minus Na plus இருக்கு சரிங்களா எனக்கு நியூக்ளியோஃபைல் பல்கியா இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது ஏனா எனக்கு சப்ஸ்ட்ரேட் தான் steric hindrance கம்மியா இருக்கணும் nucleophile வந்து so that it can easily attack X plus X will leave away as X minus so this will result in the formation of CH3O CH3 will be formed actually inverted product தான் கிடைக்கும் ஏனா இது என்ன reaction SN2 mechanism what mechanism is followed SN2 அப்போ product வந்து retention கிடையாது inverted product என்ன product கிடைக்கும் நமக்கு inverted product அப்போ CHX இங்க இருக்கா அப்ப nucleophile opposite sideல add ஆயிருக்கும் CH3 OCH3 is the final product formed clear so ரொம்ப முக்கியமான விஷயம் இது primary nucleophile primary secondary tertiary என்ன வேணா இருக்கலாம் but alkyl halide should be strictly primary is that clear SN2 reactionங்கறனால allylic உங்களுக்கு வந்து இங்க arylic primary alkyl halide undergo பண்ணும் tertiary அப்புறம் வந்து உங்களுக்கு aryl அப்புறம் வந்து vinyl halides இந்த மூணு halides even secondaryயும் கூட so இவங்க secondary வந்து என்ன பண்ணும்னா ரெண்டு கட்டனா ஆயிடும் ஈத்தரும் ஃபார்ம் பண்ணும் eliminated product ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி tertiary aryl vinyl இவங்க யாருமே SN2 undergo பண்ண மாட்டாங்க அப்ப they cannot undergo this reaction as well is that clear to all of you yes so this is the final thing that you have to remember is that clear to all of you fine so they have given you the mechanism of the Williamson ether synthesis here just note it okay fine so
That's it. First question. The CO bond length in phenol is slightly less than that in methanol. This is due to partial double bond character. Obviously correct. Fulla kuda nama padikka vendam. ஏன் அப்படினா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க CO bond length in phenol. Phenol ஓட resonance structure, resonance hybrid நீங்க வரைஞ்சீங்கன்னு வெச்சுக்கோங்க. OH இது இங்க வந்துரும். அப்ப இவனுக்கு எப்படி வருவீங்க? ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் எல்லா இடத்துலயும் இருக்காது. So resonance hybrid வரையும்போது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். So there will be partial double bond. Single bond விட டபுள் பாண்டுக்கு லெந்த் கம்மி. அதனால தான் CO ஜெனரலா COH பாண்ட் மெத்தனால்ல இருக்க COH பாண்ட் லெந்தை விட ஃபீனால்ல இருக்க COH பாண்ட் லெந்த் கம்மியா இருக்கும் because of the partial double bond character. So assertion are true and reason is the correct explanation for the assertion. Clear? Next question. Cumene, when you treat it with O2 in the presence of H2O and H plus ions, what is the product formed? So, cumene irukku. Cumene இதுதான். CH, CH3, CH3. Correct? So, நான் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியா எழுதிக்கிறேங்க. Important reaction பா இது. So, இதை நீ oxidize பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்னா you will get peroxide linkage ஓட product கிடைக்கும். COOH, CH3, CH3. Clear? Next என்ன? H2O in the presence of H plus ions. H2O in the presence of H plus ion போட்டினா எனக்கு என்ன நடக்கும்? Protonation will happen. Yes or no? So basically when protonation happens, what happens here? இப்போ எனக்கு protonation நடந்திருக்கும். Protonation வந்து நடக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஃபீனாலோட rearrangement will start to happen. என்ன நடக்கும்? உனக்கு rearrangement will start to happen. ஏன்? இப்போ இங்க வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சுன்னா இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? It will take up the electron and it will leave away. அப்ப இவருக்கு என்ன சார்ஜ் இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு யாராவது ஒரு ஆள் தன்னிட்ட இருக்க எலக்ட்ரானை எடுத்துட்டு அங்க ஓடணும். Yes or no? So what will happen here? This fellow will go and get rearranged and okay. There is a small change guys. ஒரு நிமிஷம். எனக்கு இங்க protonation நடக்கும்போது 1 minute. So இது நடக்குதா? இப்போ protonation what will happen here is it will do the protonation here to this oxygen. சரிங்களா? அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ் வந்துரும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கறனால sorry as this oxygen has got positive charge what will happen now? இப்போ என்ன நடக்கும் நமக்கு? இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கறனால இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? So electron will be lost. எலக்ட்ரான் வந்து இப்போ இவனுக்கு தேவைப்படும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப அந்த எலக்ட்ரானுக்கு கொடுக்கறவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கறதா இங்க क्वेश्चन. So basically எனக்கு பென்சீனுக்கு வந்து மைக்ரேட்டிங் எபிலிட்டி ஜாஸ்தி compared to the methyl group. புரியுதுங்களா? அப்ப எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா பென்சீன் will get migrated. மைக்ரேட் ஆகும்போது எலக்ட்ரானை கொடுத்துட்டு அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. அப்படி மைக்ரேட் ஆகும்போது இந்த ஆக்சிஜனோட அவங்க அட்டாக் ஆவாங்க. அப்ப that results in the formation of what ma'am அப்படினா phenol and CH3 C double bonded O CH3. So you get phenol and CH3 C double bonded O CH3. That is the final product formed here. Next, explain the following behavior. Orthonitrophenol is more acidic than orthomethoxyphenol. Orthonitrophenol na யார் இங்க? இது phenol. Orthonitrophenol. Okay. Next is it is more acidic than orthomethoxyphenol. ரொம்ப simple in the question. எனக்கு when electron donating group is there acidic strength decreases. எப்ப acidic character அதிகமா இருக்கும்? With the presence of electron withdrawing group. Ortho positionல this nitro group acts as a minus M group. அதாவது mesomeric electron withdrawing. OCH3 ல என்ன இருக்கு? lone pair. அப்ப it acts as a plus M group. கரெக்ட்டா இல்லையா? So which is more electron withdrawing? NO2. கரெக்ட்டா இல்லைங்களா? அப்போ as per that here if you see this fellow is more acidic than the methoxyphenol. அப்ப reason எப்படி எழுதுவீங்க? How do you write the reason here? You should say that electron withdrawing group increases the stability of the phenoxide ion. Phenoxide ion இங்க இருக்கு இல்லையா? இந்த phenoxide ion ஃபார்ம் ஆகும்ல இதோட ஸ்டெபிலிட்டியை electron withdrawing group தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். So stability of an acid increases with stability of its anion. Clear? And so here NO2 has the electron withdrawing group but OCH3 forms a plus M group. அதனால this has more acidic characterங்கிறத நீ சொல்லணும். புரியுதா?
Okay, fine. Yes, thank you all of you guys. With this, we have come to the end of our slide. Okay, so இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have to practice as many questions as possible. நிறைய questions practice பண்ணி பாருங்க, so that you get better idea. சரிங்களா? Alcohol, phenol, ether book bag. Full முடியல alcohol, phenol. All important reactions and whatever is required is being taught. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, you have to keep on solving more questions from this chapter and all the best for you for your examination. Okay? Thank you all of you guys.